ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ப்ரிஷ்யூ மேத்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆலிவ் போர்ட் லைவ் மார்க்கை சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, சால்வ் பண்ணி போட்டுட்ருந்தோம். சிஜிஎல் எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க மார்க் கொடுக்கல, அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல லைவ் மார்க்கு. இப்போ சிஜிஎல் டயர் 2க்கு ஒரு மார்க் டெஸ்ட் விட்டுருக்காங்க, அதுதான் அட்டன் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ரெகுலராக வீடியோ போடுறதுனால இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுற பிளான் வச்சுருக்கேன், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வரும் மெயின்ஸுக்கு. ஓகே, ஆடியோலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே வர சம்ஸ் எல்லாம் அப்ரோச்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள், ஓகேவா? லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க நண்பர்களே, நீங்கள் தான் எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டார்ட் டெஸ்ட். ஓகே, வந்துருச்சு. ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, த ஃபஸ்ட் கொஷின். த ஆவரேஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் 68. முப்பது ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் 68. இந்த ஃபஸ்ட்டு லோவஸ்ட்டு ஸ்கோருக்கு 54, ஃபஸ்ட்டு 5 லோவஸ்ட்டு அண்டு ஃபஸ்ட்டு 5 ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து 90. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் 20? ஓகேவா? இப்போ இது நார்மல் மெத்தடில் போடலாம், சில சமயம் வந்து வேல்யூ வச்சு போடலாம். இப்போது மொத்தம் நமக்கு 30க்கு நமக்கு 54 வந்து ஆவரேஜ், ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 லோவஸ்ட்டோடைய ஆவரேஜ் என்ன? 54. ஃபஸ்ட்டு 5 ஹையஸ்ட்டுக்கு என்ன? எனக்கு 90. இப்போ மிடில் இருக்கிற இந்த 20க்கு வேல்யூ கேட்குறாங்க, ஓகே? இப்போது இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 68. இப்போது இந்த 54 68 கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ கம்மியாக இருக்குது? -14. இந்த 90 இந்த 68 கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ அதிகமாக இருக்குது? +22, ஓகேவா? அப்போது 5 × -14 என்ன? -70. 5 × 22 வேல்யூ என்ன? 110. இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு? 40. பிகாஸ் இது மைனஸு, இது ப்ளஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 40, ஓகேவா? இப்போது இந்த 40 இந்த 20 நம்பருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 20 போட்டால் எனக்கு 2. இப்போது இந்த 2 இந்த பக்கம் வரப்போ மைனஸில் வரும். ஸோ 68 - 2 66. நீங்கள் நார்மலாக பேசிக் மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சேவ் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு, a frustum, a right circular cone has radius 7, 3, okay, with the height 21 cm, pi ஓட வேல்யூ 22/7, find its volume. A frustum right circular cone. ஓகே, இப்போ பேஸ் ரேடியஸ் என்ன? 7. இதனுடைய ரேடியஸ் என்ன? நமக்கு 3. ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்க 21, ஓகேவா? ஃப்ரஸ்டமுடைய ஃபார்முலா என்ன? வால்யூம் ஃபார்முலா பை h/3 r² + r² + rr, ஓகே? இப்போ பையோட வேல்யூ என்ன? 22/7 × 3. ஹச்சோட வேல்யூ 21. கேபிட்டல் R² வேல்யூ 49. ஸ்மால் ஆருடைய ஸ்கொயர் வந்து 3² 9 + 7 × 3 21. இப்போ இதையும் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? இதையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது இதை ஆட் பண்ணுங்கள். 49 + 9 58. 58 + 21 79. அப்போது 79 × 22. 79 × 2 எவ்வளோ? 75 2 150. ஸோ 80 2 160 158.
158 8 8 5 13 மிச்சம் 1 1738 ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே. The table shows the salary obtained 8 candidates. ஓகே, இந்த கொஷின் லாஸ்ட்டில் சால்வ் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். A ferry running upstream 15 hours certain distance, it will take 10 hours to cover a certain distance running downstream same distance. What is the ratio between the downstream to the speed of current கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ ரேஷியோ டைம் ரேஷியோ எனக்கு 15:10 இருக்குது. ஸோ இது நான் 10:15 எடுத்துக்கிறேன் ஸ்பீட் ரேஷியோ. இது எனக்கு அப்புக்கு போகிறதுக்கான டைமு, இது எனக்கு டவுனுக்கு போகிறதுக்கான டைமு. அப்போ இதுதான் என்னுடைய ஸ்பீட் ரேஷியோ. ஓகேவா. இப்போ இங்கே 10 15 நான் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா எனக்கு அப்போ தான் கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இது 30, இது 20, இது 30ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. இப்போது இந்த 2 வேல்யூயும் ப்ளஸ் பண்ணி /2 போட்டால் எனக்கு போட்டோடது கிடைக்கும். இப்போ இந்த 2 வேல்யூயும் மைனஸ் பண்ணி /2 போட்டால் எனக்கு வாட்டரோடது கிடைக்கும். 30 - 20 என்ன? 10. அப்போது 10/2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5. ஓகேவா. இது 5 தான் என்னுடைய வாட்டரோடைய ஸ்பீடு, ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு டு கரண்ட் கேட்டிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீமுக்கு நமக்கு என்ன? 30, கரண்ட்டோட வேல்யூ 5. ஸோ 6:1 ரேஷியோ. அப்போ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் 1. ரேஷியோ மெத்தடில் போட்டிருக்கேன். சரிங்களா. ஓகே. உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் டெலகிராமில் ப்ரெஷ்யூ மேத்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் உங்களுடைய டவுட்டை தாராளமாக கேட்கலாம். ஓகே. ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர் ஆஃப் t² - 60 + 9. ஓகே. இதுக்கு ஃபேக்டர் என்ன? ஃபேக்டர் எடுத்தால் எனக்கு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண 9, அதை ஆட் பண்ணால் 6. ஸோ 3,3ன்னு கிடைக்கும். இதுக்கு பண்ணனா 2 6 12. அப்போ 6 2 6/2 2/2 எனக்கு என்ன கிடைக்கிது? 3,1ன்னு கிடைக்கும். காமன் ஃபேக்டர்ஸ் வந்து நான் பார்த்தா எனக்கு 3. ஸோ t - 3. நெக்ஸ்ட்டு cot² θ - 2 + tan² θ. ஓகே. அப்போது இது cot² θ ப்ளஸ் tan² θ -2. இப்போது இந்த cot² வேல்யூ எனக்கு 1/tan² θ ப்ளஸ் tan² θ -2. இதை நான் tan² xன்னு எடுத்துக்கிட்டேன்னா x ப்ளஸ் 1/x -2. இது ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணால் x² + 1 - 2x/x. ஓகேவா. அப்போது x - 1 ஹோல் ஸ்கொயர் /xன்னு கிடைக்கிது. ஓகே. இப்போது எக்ஸோட வேல்யூ 1 வச்சா நமக்கு ஒரு 0, 2 வச்சானா 2 - 1. ஓகே. 0 கிடையாது, <0 இல்லை. ஓகே. அப்போ நான் நெகட்டிவ் 2 போட்டோன்னா 3 போட்டு 4 போட்டெல்லாம் போனோன்னா நமக்கு வேல்யூ வந்து எல்லாமே பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ நான் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஆன்சராக போடலாம். Three cyclists go along with the length 20 km, 4 km, 5 km, 10 km. அப்போது 3 பேருக்கும் போகிறதுக்கான டைம் கண்டுபிடிங்க. 20/4, 20/5, 20/10. இது 5, இது 4, இது 2. எல்சிஎம் எடுத்தால் 2 5 2,1. அப்போது என்னோடய எல்சிஎம் என்ன? 20. அப்போ 20 ஹவர்ஸ் கழிச்சு தான் 3 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ ஆன்சர் 20 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. (5x + y/x) வேல்யூ 1 அப்படின்னா இதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போது மல்டிப்ளை பண்ணால் 5x² + y
டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது 5x² ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்போது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. 5x² ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எக்ஸு. அப்போ எனக்கு மேலே என்ன கிடைக்குது? 2xன்னு கிடைக்குது. ஓகே, கீழே 5x³ மைனஸ் x². இப்போ இதுலேருந்து எக்ஸை வெளில எடுத்துருங்க. எக்ஸை வெளியில் எடுத்துட்டா இதில் இருக்கிற எக்ஸை வெளியில் எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 2x டிவைடட் பை எக்ஸு 5 வெளில எடுத்துருவோம். 5x மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 5x² ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எக்ஸு. அப்போது 5x² மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இதில் 5x² மைனஸ் 1 எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதையும் கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ 2 பை ஒய்ன்னு கிடைக்கும். ஆன்சர் 2 பை ஒய். இது ரொம்ப ஒரு பார்க்கும்போதே தெரியுது ஈஸியான கொஷின். 0.216 பவர் 101, 0.36 74, 0.6. அப்போது 101 × 3 என்ன கிடைக்கும்? 303. அது கூட எனக்கு 148 மைனஸ் பண்ணணும். பண்ணால் 5 9 5 155. ஓகே, நெக்ஸ்ட்டு ராம் இன்வெஸ்ட் 18,000. ஓகே, ராம் அண்ட் சுமன் இன்வெஸ்ட் 24,000. ஓகே, இப்போது இவனுங்களுக்கு பிளான் என்னன்னு பார்ப்போம். ஆஃப்டர் 3 months ராமன் ஆட்ஸ் 6,000. இப்போ நான் ஒவ்வொரு 3 மந்த்தையும் ஒரு இயராக கணக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போது நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறத விட எனக்கு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ 18 × 1 18 × 1. அதுக்கப்புறம் அவன் ராம் ஆட்ஸ் 6,000. ஓகேவா? அப்போ 24,000 வந்துடுமா? 24,000 × 3. இவனை பாருங்கள், சுமன் ஆஃப்டர் 6 months. அப்போ ஃபஸ்ட்டு 6 months இப்படியே தான் இருக்கும். ஸோ இதை நான் 2ஆக வச்சுக்கிறேன். ஓகேவா? 3 months ஒரு இயராக வச்சுருக்கேன். வித் ட்ராவல் 12,000. அப்போது நெக்ஸ்ட்டு 2க்கு 2 தான் வரும். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். இது 18, இது ஒரு 72. ஆட் பண்ணால் எனக்கு 90. இது 24 2 48, 48 ஒரு 24 72. 5:4 ரேஷியோ. ஓகேவா? இப்போது 9 தான் நமக்கு 225 00. கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 9 2 18 5 45 2500. அப்போ சுமனுக்கு எவ்வளோ? 4. அப்போ 4 1 தான் 2500னா 4 நமக்கு எவ்வளோ? 10,000. ஓகேவா? 10,000. 17 16 15 1, இது 17 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3x, y. லாஸ்ட்டில் என்ன முடியும்? 6 5 6 5 30, 7 6 5 4 3 2 1, மறுபடியும் 0. 3 பவர். ஓகே, தெரியல, ஸ்கிப் பண்ணிடலாம். A shopkeeper sold 3 items 5,600. Lost 2/9 of the cost price. அப்போ 2/9, 9 நமக்கு சிபி அப்படின்னா 2 நமக்கு லாஸு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 7 செல்லிங் ப்ரைஸு. இப்போது 7 தான் நமக்கு 5,600னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 9. அப்போது 8 56, இது 8. அப்போ என்ன கிடைக்கும்? 7,200ன்னு கிடைக்கும். இந்த 7,200ங்கிறது 3த்துக்கான சிபி. அப்போ என்னுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கான சிபி என்னவாக இருக்கும்? 2,400. ஓகேவா? ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஐட்டம் ஃபைன் பண்ணியாச்சு. 2,400.
400. அப்போ லாஸ்ட் பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பர்சன்ட் நமக்கு 2/9. அப்போ 2/9 என்ன? 22.22. சிம்பிள், முடிஞ்சு. ஓகே, ஆவரேஜ் மார்க்ஸ் obtained by a student class taken 78. ஓகேவா? பட் அது தப்பு. 0.5 மோர் தென் த ஆக்சுவல் ஆவரேஜ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் A and B which are wrongly taken 88 80. There are 40 students in class. கரெக்ட் ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது கரெக்ட் ஆவரேஜாக இருக்கிறப்போ A and B உடைய ஆவரேஜ் என்ன? இதுதான் நமக்கு கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு 78 × 40 போடுவோம். 7 நாங்க 28, 280, 8 நாங்க 32, 280 ஒரு 32, 312. 312 0 போட்டாச்சு. ஓகே, இப்போது இந்த 3120 ராங்காக எடுத்துருக்கிற இவங்களுடைய வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். என்ன? 88 80 168 மைனஸ் 168 2. ஓகே, இப்போ 2 வந்துச்சா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1. அப்போது 5 29 2952 கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த 2952 இவங்க 2 பேர் மார்க் இல்லாமல் இருக்கிறதோட வேல்யூ. இப்போ சேம் 40 பேருக்கு 77.5. ஓகே, 7 நாங்க 28 277 × 4. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 5 நாங்க 20. ஓகே, 3100. இப்போ இந்த 3100ல் 2952 மைனஸ் பண்ணால் இது ஒரு 48, அது ஒரு 100, 148 கிடைக்குது. 2 பேருடைய சம்மு. அப்போ 148 டிவைடட் பை 2 போட்டால் எனக்கு என்ன ஆன்சர்? 74. ஓகே, next question. The weight of the 3 heaps gold 5 6 7, what fraction of themselves must the first 2 increase ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய வெயிட் வந்து 765 இருக்குது. 5 6 7. ஓகே, ஃபஸ்ட்டு 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 7 6 5. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு 2 வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேவா சார்? நெக்ஸ்ட்டு 1 அப்படியே தான், இது அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த 2 வேல்யூ நான் சேம் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது நான் இதை 5ஆலையும் இதை 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 25. இது என்ன கிடைக்கும்? 30. ஓகே, இப்போ இது என்ன கிடைக்குது? 7 49 42. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எனக்கு? 24/25. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 12/30. இது நான் எதால் அடிக்கலாம்? 2r 12 5r 30. சொல்லுங்கள், ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 24/25 2,5. ஓகே, next question. The price of petrol increases 45%. அப்படி இருக்கிறப்போ what percent should be bike owner reduce the petrol consumption? ஓகே, 20 29 9/29 ஃப்ராக்ஷனில் பார்க்கணும். இப்போது இதுதான் கரெக்டாக சால்வ் பண்ணணும். 900 டிவைடட் பை 29 எத்தனை டைம் வருது? 29 2 29 58 3 டைம் தான் வரும். 3 டைம் 20 60 87 3 டைம் வந்துருச்சு. அப்போது ஆப்ஷனில் இது கிடையாது, இதுவும் கிடையாது, இது 2ல் ஆரம்பிக்குது, இதுவும் கிடையாது. அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேவா? 31.03. சம்டைம்ஸில் அப்ராக்சிமேஷனாக சால்வ் பண்ணலாம், பட் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The work done by the 12 men 14 days. The same work completed 20 days 18 women.
How many days 7 men plus 3 women employ the same job? 12 men into 14 days equal to 20 days into 18 women. ஓகே, இப்போது 2 ஆர் 12, 3 ஆர் 18. ஓகே, இப்போ இது 2, இது 10, இது 7, இது 5. அப்போது 7 men equal to 15 women. மென்னோடது 15, உமனோடது 7. ஓகேவா? இப்போது 12 into 14 into 15 இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு. இப்போ நமக்கு எத்தனை பேர் பண்ணணும்? 7 மென்னு. 7ஆல் பண்ணுங்கள். 7 into 15 105. 3 உமன். அப்போ 3 21. ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 126. அது 126 எப்படி எழுதலாம்? 21 into 6. ஏன்னா எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 14, 3 21. ஓகே, இப்போ இது 3, இது 5, இது 1, இது 2. அப்போது 2 into 2 into 5, அப்போது 20. ஓகே, next question. What will be the annual installment of 35910 5 year-க்கு 7% simple interest? அப்போது 128, 121, 114, 107 + 100 எல்லாமே ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 500, 28, 21, 49, 49 ஒரு 14, 63, 70. 570. அப்போது 570 தான் நமக்கு 3591 அப்படின்னா 100 எவ்வளோ? 3 அடிப்போம். 19 3 57, 1 3 3 0 10 1 3 3 2 9 3 27 7 3 21. ஆறு 60 54 63 6300. ஓகே, அஞ்சு ரெட் பால் 7 ப்ளூ பால் இருக்குது. 2 வந்து நம்ம எடுக்கணும், பட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வித் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த செகண்ட் பால் இஸ் த சேம் கலர் த ஃபஸ்ட் பால்? அப்போ 2 பால் எடுக்கிறோம், ரெண்டுமே எனக்கு சேம் பால் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேவா? நீங்களே சால்வ் பண்ணுங்கள். மொத்தமாக நமக்கு எத்தனை பால் இருக்குது? 12 பால் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாலை எடுக்கிறீங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாலுக்கு நமக்கு 5C1. ஓகேவா? 5C1. அப்போ நமக்கு எத்தனை பால் இருக்குது? நமக்கு டோட்டலாக 12C1. ஓகேவா? இப்போ ஒரு பாலை எடுத்துட்டிங்க. இப்போது மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு பால் எடுக்கணும், அதுவும் உங்களுக்கு சேம் கலராக இருக்கணும். ஆனால் உங்கள் கையில் இப்போ கிட்ட 4 ரெட் பால் தான் இருக்குது. டோட்டலாக 11 பால் இருக்குது. இன்ட்டு 4C1 டிவைடட் பை 11C1. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாலுக்கு, எல்லாமே ரெட்டாக இருக்கிறதுக்கு. ப்ளஸ் செகண்டு அதே மாதிரி 7C1 இன்ட்டு 6C1 டிவைடட் பை 12C1 இன்ட்டு 11C1. ஏன்னா நீங்கள் எடுக்கிற பாலை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணல, அப்போ மீது உங்கள்கிட்ட 11 பால் தான் இருக்கும் செகண்ட் பால் எடுக்கிறப்போ. அப்போது 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 12 இன்ட்டு 11 ப்ளஸ் 7 இன்ட்டு 6 சேம் 11 இன்ட்டு 12 20
இது ஒரு 42. அப்போது 62 11 12 என்ன எனக்கு 132. கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 31 டிவைடட் பை 66. ஓகேவா? ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக டயர் 2ல் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்கிப்பு. ஓகே, A takes 15 days complete a work. 15 days A. ஓகே, இப்போது பிக்கும் சிக்கும் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. பிக்கும் சிக்கும் எஃபிஷியன்சி என்ன 2:3. ஓகேவா? C started working together, B and C started working together. அவங்களுக்கு 12 days ஆகுது. அப்போது 12 × 5 போட்டால் நமக்கு டோட்டல் ஒர்க்கு 60. இது நமக்கு டோட்டல் ஒர்க்கு. அப்போ 60 பண்ணுறதுக்கு ஏக்கு 15 days ஆகுதுன்னா ஏவோட எஃபிஷியன்சி என்ன எனக்கு 4. ஓகே, இப்போ ஏ ஸ்டார்டர் ஒர்க்கிங் வித் பி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சி கூட அல்டர்னேட்டிவ் டேஸாக வேலை பார்த்தானா இப்போ எவ்வளோ நாளில் முடியும்? அப்போ ஃபஸ்ட்டு டே ஏவும் பியும், அப்போ 4 + 2 6 ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே 4 + 3 7. ஓகேவா? அப்போது 2 டேஸில் நமக்கு 13 ஒர்க்கு முடியுது. அப்போ 4 டேஸில் 26. அப்போ 8 டேஸில் 52. ஓகேவா? அப்போ 9th டேயில் 58 முடிச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு மீதி 2 ஒர்க் இருக்குது. அது யார் பண்ணணும்? ஏவும் ப்ளஸ் சியும் பண்ணணும். ஸோ 2/7. ஸோ ஆன்சர் 9 2/7. ஓகேவா? A metal sheet of the dimension 14 pi. ஓகேவா? அப்போது 7 மீட்ரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ரோலட் அலாங் த லாங்கர் சைடுன்னு கொடுத்துருக்கான். அப்போது லாங்கர் சைடை ரோல் பண்ணும்போது எனக்கு இது தான் எனக்கு அந்த ரோல் பாட்டம் சைடில் கிடைக்கும். அப்போது 2πr இது தான் நமக்கு 14 pi அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ பையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ r = 7 கிடைக்கும். ஓகேவா? வாட் இஸ் த வால்யூம்? ஒரு சிலிண்டருக்கு வால்யூம் என்ன? πr²h. இப்போ பை ரேடியஸோட வேல்யூ நமக்கு 7 × 7, ஹைட் ஆல்சோ 7. ஸோ 343 பை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, சால்வ் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது சென்டர்லேருந்து இந்த ஏரியா நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போது சிபியோடைய வேல்யூ 16. அப்போது இங்கேருந்து இதனுடைய வேல்யூ என்ன? 16. ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? நமக்கு 16 தான் இருக்கும். சரி, OE அண்ட் EA, OE அண்ட் EA இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 21:11. அப்போ டோட்டலாக எனக்கு 32 தான் என்னுடைய டோட்டல் 16. அப்படின்னா ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன? 0.5. அப்போ எனக்கு இந்த OEயோட வேல்யூ என்ன? எனக்கு 21. அப்போது 21 × 0.5. அப்போ நான் என்ன வச்சுக்கிறேன்னா 21/2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கோரண்ட்டோடைய வேல்யூ நமக்கு வேணும், ஏரியா வேல்யூ தெரியணும்னா நமக்கு சர்க்கிளோட ஏரியா டிவைடட் பை 4. அப்போது 22/7 இன்ட்டு r² வேல்யூ என்ன? 21/2 × 21/2 டிவைடட் பை 4. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், இதை அடிச்சிட்றேன். இது 3. இப்போ 3 × 21 63. 63 × 22/2 4 4 16. ஓகேவா? 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 63 × 2 எவ்வளோ? 126. 126 6 8 3 1386 டிவைட் பை 16. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2ஆல் அடிப்போம். 2ஆல் அடித்தா என்ன கிடைக்கும்? 6 2 12 மிச்சம் 1/8. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். எனக்கு 8 8 64. 8 8 64 மிச்சம் 5. 6 8 48 86ல் வருது.
அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, 86 வந்துருச்சு. ஸோ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 23வது கொஷின். பைப்பு எம் 30 நிமிஷம், என் 45 நிமிஷம் எம்டி பண்ணுது, இது ஃபில் பண்ணுது. இப்போ ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணணும். 30 நமக்கு 45, எல்சிஎம் எடுத்தால் 90, இது 3, இது -2, கம்பைன்ட் எஃபிஷியன்சி எனக்கு 1. அப்போ 90 / 1 = 90. ஃபினிஷ்டு. இது ரொம்ப ஈஸியான கொஷின். பல கஷ்டமான கொஷினுக்கு நடுவில் ஒரு ஈஸியான கொஷின். உங்களுக்கு இந்த அப்ரோச்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ தான் இந்த வீடியோ 4 பேருக்கு போய் சேரும். KLM okay. LKN okay. N is a point of LM okay. N LKN இந்த ஆங்கிளும் MKN இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ இது ஆங்கிள் பைசெக்டர் தான் ஓகேவா. ஏன்னா இது ஒன்றா பிரிக்குது. KMோட வேல்யூ என்ன 24, LMோடது டோட்டல் இது 15ன்னு கொடுத்துட்டான் ஓகே. LN 5 சென்டிமீட்டர் லெஸ் தென் த NM. LN அப்போது இது எனக்கு 10, இதோட வேல்யூ எனக்கு 5, 1:2 ரேஷியோ ஓகேவா. அப்போது இவன் என்ன கேட்டிருக்கான்னா KL கேட்டிருக்கான், இதோட லென்த்து கேட்டிருக்கான். அப்போது எனக்கு 2 தான் எனக்கு 24னா 1 எவ்வளோ 12. Let's see center 6,4. A perpendicular drawn from center C to the chord of the circle meet chord -3,16. Find the length of the chord வந்து 16ன்னு கொடுத்துருக்கான். அப்போ find the area of the circle. சென்டர் வச்சுக்கலாம். சென்டர் 6,4. இங்கே ஒரு கார்டு போகுது, இது பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க -3,16. அப்போது இங்கே பாருங்கள், இது 16 யூனிட்னா இது 8 யூனிட், இது ஒரு 8 யூனிட். உனக்கு ரேடியஸ் வேணும்னா இந்த ரேடியஸை ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ரேடியஸ் தெரிஞ்சால் தான் நமக்கு ஏரியா ஃபைன் பண்ண முடியும் ஓகே. சரி, இப்போ ரேடியஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். இந்த டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும் ஓகேவா. இப்போ இங்கே x2ஓட வேல்யூ என்ன? இது -3, இது இங்கே பாருங்கள், இது -3, இது x2 -x1 அப்போ -9 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 81 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது 16, இது 4 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். அது ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 144. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது 225. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 225ஓட வேல்யூ எனக்கு 15 கிடச்சிருச்சு. அப்போது πr², ஆரோட வேல்யூ என்ன 15. அப்போ π × 15² = 225. ஓகே, புரியுது தானே? எல்லாமே சிம்பிள் தான். ஒரு சில கொஷின் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது, அது வேறு வழி இல்லை, இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். A car cover 250 km 12.5. அப்போ 250 / என்ன எழுதலாம் 12.5னா அதுவுமே எனக்கு 25/2 எனக்கு என்ன கிடைக்கிது 20ன்னு கிடைக்கிது ஸ்பீடு, காரோடைய ஸ்பீடு. அப்போ காருக்கும் பைக்குக்கும் 4:1. அப்போது 4 தான் நமக்கு 20 அப்படின்னா ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன எனக்கு 5 ஓகேவா. அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பைக் இன் 7 × 5 35. இது ஈஸியான கொஷின், இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். பட் கஷ்டமாக இருக்கிற கொஷினை போடுறது தான் டாஸ்கே. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் வெளுத்து வாங்குறாங்கப்பா. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் parallel, அந்த ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணணும். பாசிங் த்ரூ பாயிண்ட் 1 2,1. இப்போ 2m
ப்ளஸ் 7n ஈக்குவல் டு 3. இதை நான் ஃபார்மேட்டில் எக்ஸ் கமா ஒய் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். 2x ப்ளஸ் 7y ஈக்குவல் டு 3. அப்போது y is equal to mx plus c. உனக்கு ஈக்குவேஷன்ஸ் வேணும்னா ஈக்குவேஷன்ஸ் நான் சொல்கிறேன் பாரு ஃபார்முலா. y minus y1 into m x minus x1. இப்போது இந்த கொஷினில் இந்த y1 கொடுத்துருக்காங்க, x1 கொடுத்துருக்காங்க. இதுதான் 2,1, இது x1, இது y1. இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எம்மோட வேல்யூ. இப்போது 7y ஈக்குவல் டு மைனஸ் 2x ப்ளஸ் 3. அப்போது y இஸ் ஈக்குவல் மைனஸ் 2/7x ப்ளஸ் 3/7. இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறப்போ இதுதான் என்னுடைய எம்மோட வேல்யூ. ஓகேவா, அப்போது y மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன 1, எம்மோட வேல்யூ என்ன மைனஸ் 2,7, x மைனஸ் 2. ஓகேவா, இப்போ இந்த பக்கம் கொண்டு வாங்க. 7y மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேவா, இப்போ 7y ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 11. இப்போ இது எப்படி எழுதுங்க, 2x ப்ளஸ் 7y மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸை நான் எம்னு எடுத்துருக்கேன்ல, ஸோ மறுபடியும் மாற்றிக்கிறேன். 2m ப்ளஸ் 7n மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தான் என்னுடைய ஆன்சர். ஃபைண்ட் த சிங்கிள் ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட். ஓகே, 100, 88, 100, 85, 10, 9. ஓகே, ஃபஸ்ட்டு நான் பேசிக்காகவே பண்ணிடுறேன். 85யும் 9யும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பிகாஸ் இதுக்கெலாம் ஷார்ட்கட்டே கிடையாது. 72, 8 9 72, 5 9 45. அப்போது 765 இன்ட்டு 88. மறுபடியும் பண்ணுறேன். 5 8 40 மிச்சம் 4, 6 8 48 4 52 மிச்சம் 5 7 8 56 61. அப்போ அதே தான் வரும். 6120 023767.320. அப்போது 100லேருந்து எனக்கு 67 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 32 புள்ளி சம்திங். ஓகேவா, அப்போது இதுதான் என்னுடைய ஆன்சர், 32 புள்ளி சம்திங். ஓகே, a milkman had 75 liters of pure milk. ஓகேவா, he removed some milk then added 50 liter water. அப்போது மிக்சரில் 80% மில்க் இருக்குது. ஓகேவா, அப்படிங்கிறப்போ how much milk did he remove? இந்த கொஷினை அலிகேஷன்லேயே போட்டுருலாம். அலிகேஷன்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு எனக்கு 75லேருந்து ஒரு குறிப்பிட்ட மில்க் எடுத்துட்டிங்க. என்கிட்ட ஒரு சம் மில்க் இருக்குது. அதில் எனக்கு மில்க்குடைய பர்சன்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா எனக்கு 100 இருக்கும். ஓகேவா, இப்போ நீ ஆட் பண்ண போகிறது 50 லிட்டர் வாட்ரு. அதில் என்னுடைய மில்கோடைய பர்சன்ட் 0. இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ என்னோடய மில்கோட பர்சன்ட் எனக்கு 80. ஓகே, இப்போது ரேஷியோ எடுத்தால் இது என்ன கிடைக்கும்? இது 80, இது எனக்கு 24:1. இப்போது இதுதான் உன்னுடைய ஆடட் குவான்டிட்டி. நீ எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அது. இது ஆஃப்டர் டேக்கன் ஒரு சம் மில்க் எடுத்துருக்கல அதுக்கப்புறம். இப்போ 1 தான் நமக்கு 15னா 4 எவ்வளோ? 60. பட் இனிஷியலாக நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 75 இருக்குது. இது எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறது. அப்போ 75 மைனஸ் 60ஓட வேல்யூ 15. ஓகேவா, 15. நெக்ஸ்ட் கொஷின், cos b ஈக்குவல் டு 5/7. அப்படின்னா கொசிக்கு காட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, cos b, காஸ்னா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை காரணம். இது 7, இது 5. அப்போது √49 மைனஸ் 25 √24 4,6. அப்போ 2√6. இதோட வேல்யூ 2√6. இப்போ கொசிக் பி, கொசிக்னா என்ன? எனக்கு கர்ணம் பை எதிர்பக்கம். அப்போ 7/2√6 ப்ளஸ்ஸு காட்னா என்ன?
அடுத்துள்ள பக்கம் பை எது பக்கம். அப்போ 5/2√6 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 12/2√6 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 6/√6. அப்போ √6 × √6ன்னு எழுதிட்டு √6ல் பண்ணால் எனக்கு √6 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் டி. ஓகே, 3 கொஷினை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். சேவ் நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ரீசனிங் போயிடுச்சு. ஓகே, இது வந்து ஈஸி தான், பட் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3 8. ஓகே, முதல்ல மீன் கண்டுபிடிப்போமா. 4 4 8 2 10 20 26 29 32/8 4. ஃபஸ்ட்டு இதுக்கு எனக்கு 0, செகண்டுக்கு 0, தேர்டுக்கு 2, 4க்கு -1 6க்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா 2 1 1. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும். இதோட வேல்யூ எனக்கு என்ன 2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 1 4 1. இப்போ 8 12 12 எனக்கு எத்தனை நம்பர் 8 நம்பரு 1.5. இது வந்து பேசிக் கொஷின் தான், பட் கொஞ்சம் ஓகே தான். நண்பர்களே, இந்த கொஷினும் தெரியல, இந்த கொஷினும் தெரியல. ஓகேவா? உங்களுக்கு இந்த 2 கொஷின் தெரிஞ்சதுன்னா எப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லிக் கொடுங்க. இதில் நான் போட்ட சம்ஸில் உங்களுக்கு எந்த சம்மு பிடிச்சிருக்கோ அந்த சம்மை சொல்லி கூட கமெண்ட்ஸ் பண்ணலாம். அப்ரோச் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு புரியலைன்னா டெலகிராமில் ப்ரிசிவ் மேத்ஸுங்கிறத என்னுடைய வீடியோவில் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். நன்றிகள் பல.